வெல்கம் டு கேகே ஃபேமிலி. இந்த டிஷர்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்கள் கோவா போயிருந்தோன்ட்டு. எங்களுடைய கோவா அனுபவத்தை பற்றி தான் நான் இந்த வீலாக் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் எப்படி கோவாக்கு போனோம், கோவாவில் நாங்கள் எங்கே தங்கியிருந்தோங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கேகே ஃபேமிலிக்கு உங்களை ஆதரவை தாருங்கள். நாங்கள் தீபாவளி அன்னைக்கு பெங்களூரில் உள்ள வேகா சிட்டி மாலுக்கு போயிருந்தோம். பனார்கட்டா ரோட்டில் உள்ள வேகா சிட்டி மாலுக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கர்மா எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது கர்மா குரூப்போடைய மார்க்கெட்டிங் டிவிஷனான கர்மா எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுடைய ஸ்டாலை வேகா சிட்டி மாலில் வச்சுருந்தாங்க. தீபாவளி அன்னைக்காக வேண்டி அவங்க ஸ்பெஷல் அக்காமடேஷன் ஆஃபர் அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க. எங்களுக்கு எங்கே ப்ரொவைட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோவாவில் கர்மா ராயல் பாம்ஸுங்கிற அவங்களுடைய ஓன் ரெசார்ட்டில் தான் எங்களுக்கு அந்த ஆஃபரை ப்ரொவைட் பண்ணாங்க. எத்தனை நாளைக்கு பார்த்தீங்கன்னா 4 night 5 days அக்காமடேஷன் மட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணாங்க. எவ்வளோ ரூபாய்க்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அவங்க 3000 ரூபாய்க்கு ப்ரொவைட் பண்ணாங்க. அதாவது 2999ங்கிற ரேட்டுக்கு 4 night 5 days தங்குறதுக்கு அவங்க ஆஃபரை ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. தீபாவளிங்கிறனால இந்த ஆஃபரை எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. சரி, நாங்களும் கோவா போனதில்லை, கோவா போகலாங்கிறதுக்காக வேண்டி இந்த ஆஃபர் அவைல் பண்ணிட்டோம். நாங்கள் 3000 rupees பே பண்ணி அந்த ஆஃபரை அவைல் பண்ணோம். அந்த ஆஃபரோட ரூல்ஸ் என்ன, ஏது, அந்த ப்ரொமோஷனல் ஆஃபர் எதை பற்றினது எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இந்த வீடியோட கடைசியில் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நாங்கள் இதே மாதிரி இடத்துல தங்கியிருந்தோம், எங்கள் அக்காமடேஷன் எப்படி இருந்தது, எங்களுடைய கோவா எக்ஸ்பீரியன்ஸ் கர்மா குரூப்போட எப்படி இருந்ததுங்கிறத பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த நாங்கள் தங்கியிருந்த அக்காமடேஷன் எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. கடைசியில் இந்த ப்ரொமோஷனல் ஆஃபரில் என்ன, அங்கே போனதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது, என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எலாபரேட் பண்ணுறேன். சரி வாங்க, நாம இப்போ அக்காமடேஷன் எப்படி இருந்ததுங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் கர்மா ராயல் பாம்ஸோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ். சரி வாங்க, நாம் இப்போ ரூமுக்கு போய் ரூமுக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 BHK அப்பார்ட்மெண்ட். ப்ரொமோஷனல் ஆஃபரில் போகிற எல்லாருக்குமே இதே மாதிரி ஒரு 1 BHK அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவங்க அக்கமடேஷன் தராங்க. இங்கே தான் நாங்கள் 4 nights 1 day அக்கமடேஷன் கழிச்சோம். உள்ளுக்கு என்ட்ரானே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் டேபிள் இருந்தது. அதில் ஒரு மினி பார் செட்டப் வச்சுருந்தாங்க. பக்கத்தில் ஒரு ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் வெந்நிலாம் போட்டு இது பண்ணதுக்காண்டி ஒரு கெட்டில் வச்சுருந்தாங்க. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பார்க்குறது தான் டாய்லெட் ஏரியா. அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். அதுக்கப்புறம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உட்காந்து டிவி பார்க்குறதுக்கு ஒரு சோஃபாவும், அது பக்கம் எய்த்தாப்பில் டிவியுமே இருந்தது. அதில் அவங்க டிடிஹெச் கனெக்ஷன்லாம் வச்சுருந்தாங்க. அதனால் நம்ம ஒரு டிவி சேனல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரீ டைமில் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த சோஃபாலாம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. ரூம் ரொம்ப நீட்டாக இருந்தது. சர்வீஸ்லாம் பக்கா. டெய்லி அவங்க ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு போகிறாங்க. ரூம் எப்போவுமே நீட்டாக இருந்தது. ஏசிலாம் போட்டு 24 மணி நேரமும் ஆனில் தான் இருந்தது. நல்ல கூலாக இருந்து ரிலாக்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணோம் நாங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வால் முரல் பெயிண்டிங்லாம் வச்சுருந்தாங்க. நான் போயிருந்தது பார்த்திங்கன்னா என்னுடைய பிறந்த நாளுக்கு. ஸோ அன்னைக்கு எங்களுக்கு வேண்டி ஸ்பெஷலாக அவங்க கேக்குமே ப்ரிப்பேர் பண்ணி தந்தாங்க. பாருங்கள், இதுதான் அந்த கேக்கு. ஹாப்பி பர்த்டே போட்டு எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. பக்கத்தில் பார்த்தீங்களா மினி பார் செட்டப். இதில் பார்த்தீங்கன்னா 2 வைன் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஸ்கி இருந்தது. இது மாதிரி கொஞ்சம் ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜுக்கு பார்த்தீங்கன்னா 2 பீரும் இருந்தது. காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆஃபர்டபுள் தான். நமக்கு வேணும்னா நாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக காலையில் குடிக்கிறதுக்கு வேண்டி டீ, அதுக்கான செட்டப்லாம் வச்சுருந்தாங்க. அதாவது ரெடிமேட் மில்க் பவுடர், அதுக்கப்புறம் சுகர் பவுடர் இதெல்லாம் இருந்து காலையில் கெட்டில் நம்ம விண்ணி வச்சுட்டு இதெல்லாம் குடிச்சிக்கலாம். இதுதான் டாய்லெட். பாருங்கள் டாய்லெட்டில் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்ட்டு. டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெஷ்ஷு, அதுக்கப்புறம் சோப்பு எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி இருந்தது. நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி குளிச்சுக்கலாம். அது போக ஹேர் ட்ரை பண்ணதுக்காக வேண்டி ட்ரையரும் அவங்க உள்ளுக்கு வச்சுருந்தாங்க. இதான் குளிக்கிற ஏரியா. குளிக்கிற ஏரியாவில் குளிச்சுட்டு துவைக்கிறதுக்கு 2 டவல் வச்சுருந்தாங்க. ஷவருமே இருந்தது. நல்லா கன்வீனியண்ட்டாக குளிக்கலாம். பல பாத்ரூம் டூர் பார்த்துருப்பீங்க. இதுதான் கர்மா ராயல் பாம்ஸோட பாத்ரூம் டூர். இப்போ நாம் பெட்ரூம் பார்க்கலாம். பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப லக்ஸரியாக இருந்தது. அவங்க ப்ரொமோஷன் ஆஃபரில் கொடுத்த இந்த அக்காமடேஷனே செம்ம லக்ஸரியாக இருந்தது. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வார்ட்ரோபும் வச்சுருந்தாங்க. நம்மளோட துணியெல்லாம் அதில் வச்சுக்கலாம். அவங்கக்கிட்ட லாண்ட்ரி ஃபெசிலிட்டியும் இருக்குது. வேணும்னா அவைல் பண்ணிக்கலாம். ஒரு கிளாத்துக்கு 50 rupeesங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. வார்ட்ரோபை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் உள்ளுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இதே மாதிரி தான் இருந்தது. துணியெல்லாம் ஹேங் பண்ண ஹேங்கர் வச்சுருந்தாங்க. அது போக வேல்யூபிள் திங்ஸை வைக்கிறதுக்கு லாக்கருமே இருந்தது. நாங்கள் தங்கியிருந்த ரூமில் பார்த்தீங்கன்னா 2 பால்கனி இருந்தது. நீங்கள் பார்க்குறது உள்ளுக்குள்ள பால்கனி. அதுலேருந்து பார்த்தா வெளியில் உள்ள கடையெல்லாம் பார்க்கலாம். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலாம் நம்ம கர்மா ராயல் பாம்ஸ் அவங்களோட இதிலே சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா
ரிசார்ட்டை விட்டு வெளியில் போனாலே ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. நார்த் இந்தியன் ஃபுட்ஸ்லாம் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. அது போக கோவன் தாலிக்கான கடையும் இருக்குது. அதுக்கப்புறம் கோவாக்கு போகிறது எதுக்கு, சரக்குக்கு. அதனால பார்ஸுமே பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப தள்ளி போய் தான் இது பண்ணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இது வந்து இன்னொரு பால்கனி. இதுலேருந்து பார்த்தா ரிசார்ட்டோட மெயின் வியூவை பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. நாங்கள் ராத்திரி தான் போனோம். நார்மல் செக்இன் பார்த்தீங்கன்னா 4 to 4 ஈவினிங் 4 தான் செக்இன். அப்புறம் செக் அவுட் பார்த்தா மார்னிங் 10. நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக போனதுனால நாங்கள் ஒரு 7 மணிக்கு தான் செக்இன் பண்ணோம். பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நைட் வியூவை தான் பார்த்துட்ருக்கிறீங்க. எல்லாருமே கேபில் வந்து செம்ம டயர்ட் ஆகிட்டோம். அதனால தான் அப்படியே உட்காந்து வெளியில் வேடிக்கை பார்த்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. நானும் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு சோஃபாவில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வழியாக தூங்கி எந்திரிச்சாச்சு. இப்போ காலையில் அதே பால்கனி வியூவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நாங்கள் போயிருந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலெலாம் இல்லை. அதனால ரொம்ப வேர்வை ஹியூமிடிட்டி அது மாதிரிலாம் நாங்கள் ஃபீல் பண்ணல. மோஸ்ட்லி வந்து கோவா வந்து கடற்கரை பக்கத்தில் இருக்கிறனால ரொம்ப ஹியூமிடாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் நாங்கள் போன டைம் அவ்வளோ இதாக ஃபீல் பண்ணலை. பாருங்கள் வியூலாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. ரெண்டல் பைக்லாமே ஆப்போசிட்லேயே இருக்குது. வேணுன்னா நீங்கள் எடுத்து நல்லா கோவாவை சுற்றி பார்த்துக்கலாம். 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டல் பைக்குக்கு. பெட்ரோல் நம்ம தான் போட்டுக்கணும். இது வந்து இன்னொரு பால்கனியோட வியூ. பாருங்கள், இதுதான் அவங்களோட மெயின் வியூ. எவ்வளோ பில்டிங்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். செம்ம ப்ரொஃபஷ்னலாக இருந்தது. நாங்கள் தங்கியிருந்த டைமில் யாருமே வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணலை. நல்லா ஸ்மூத்தாகவே இருந்தது. நாங்கள் வந்து ஸ்டே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். உங்களுக்காக வேண்டி தான் வெளியில் உள்ள வியூவெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. சுற்றி பார்க்குறதாண்டி கிளம்பணும். அந்த டைமில் எடுத்தது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. சரி, இதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. வாங்க நம்ம எண்டிங் போர்ஷனுக்கு போயிடலாம். நாங்கள் தங்கியிருந்த அக்கமடேஷன்லாம் எல்லாத்தையுமே பற்றி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இப்போ வந்து எங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது முழுக்க எங்களுடைய தனிப்பட்ட அனுபவமே. இது வந்து எங்களுக்கு எப்படி அமைஞ்சதுங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். அப்போ இதுக்கு முன்னாடி நிறைய பேர் போயிருக்கலாம், அவங்களோட அனுபவம் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். இது வந்து முழுக்க எங்களுடைய தனிப்பட்ட அனுபவம். ஓகேங்களா? அவங்க வந்து ப்ரொமோஷன் ஆஃபரில் தான் எங்களை கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன். 4 nights 5 daysக்கு வந்து ஜஸ்ட் 3000 rupeesக்கு அவங்க வந்து எங்களுக்கு அக்கமடேஷன் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போனோம். கர்மல் ராய் பாம்ஸ். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லாவே இருந்தது. நாங்கள் தங்கியிருந்த ரூமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கும் எங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஓகேங்களா? இந்த ஆஃபரை வந்து அவங்க யார் மாதிரி உள்ளவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா, மேரிட் கப்புள்ஸ் வித் 2 kidsங்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. 2 kidsனால் 2 kids இருக்கும் இல்லை, ஒரு கிட்ட இருந்தாலும் சரி. அவங்க வந்து ஒன்லி ஃபேமிலிக்கு தான் அப்படி தான் கொடுக்குறாங்க. எதுக்காக வேண்டி கொடுக்குறாங்கன்னா, இது வந்து மார்க்கெட்டிங், அதாவது ஒரு ப்ரொமோஷனல் ஆஃபராக கொடுக்குறாங்க இல்லையா. அதாவது அங்கே போயிட்டு எங்களுடைய கர்மா ரெசார்ட்டில் வந்து இதே மாதிரி அக்கமடேஷன் தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் எங்களோட மெம்பராக ஆனீங்கன்னா எங்களுடைய ரெசார்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 41 ரெசார்ட்ஸ் இதே மாதிரி இருக்குது. 11 countries கிட்ட இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அங்கெல்லாம் வந்து நாங்கள் இதே மாதிரி இதையும் விட பெட்டரான ரெசார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அக்கமடேஷன் வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கு வந்து நீங்கள் எங்களுடைய மெம்பர்ஷிப்பை அவைல் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து வருஷத்துக்கு 7 நாள் தங்கிக்கலாங்கிற மாதிரி எங்கள்கிட்ட சொன்னாங்க. இந்த ஆஃபர் வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, இதே மாதிரி தங்கலாம், இதே மாதிரி நல்ல லக்ஸரியான எக்ஸ்பீரியன்ஸில் போய் நம்மளும் தங்கலாம். நிறைய பேர் அடிக்கடி ஹாலிடேஸ்லாம் போவாங்க. அவங்க வந்து போகும்போது அவங்களுக்கு ரூம் பார்க்குறதுக்குலாம் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இவங்க அவங்களுடைய மெம்பர்ஷிப்பை நம்ம எடுத்துக்கிட்டு அவங்களோட ரெஸ்ட்டில் போய் தங்க போனால் நமக்கு வந்து அந்த மெம்பர்ஷிப் இதுலேயே வந்து அக்கமடேஷன் கவர் ஆயிரும். அதனால நம்ம வந்து அக்கமடேஷனுக்கு தனியாக போயிட்டு நிறைய பே பண்ண வேண்டியது இருக்காதுங்கிறதுனால இந்த ப்ரொமோஷனல் ஆஃபரை வந்து அவங்க கொடுக்குறாங்க. நார்மலாக அவங்களோட ஆஃபர் வந்து அதிகமான ப்ரைஸில் இருக்குன்னா, இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை முடிச்சுட்டு நம்ம மெம்பர்ஷிப் ஆகும்போது நமக்கு வந்து அந்த மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். அதாவது பாதி கிட்ட வந்து நமக்கு கம்மியான ரேட்டில் கொடுக்குறாங்க. நார்மலாக போயிட்டு ஒரு ரேட்டுக்கு எடுக்கிறோம்னா இந்த மெம்பர்ஷிப் ஆஃபரை வந்து இதே மாதிரி ப்ரொமோஷன் ஆஃபரில் போய் எடுக்கும்போது நமக்கு கம்மியான ரேட்டில் கிடைக்கும். இதுதான் அவங்களோட கான்செப்ட். அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுத்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அவங்களோட மெம்பர்ஷிப் ஆஃபரை அவைல் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய ஹாலிடேயில் வந்து அவங்களுடைய ரெசார்ட்டில் போய் நல்லா லக்ஸரியாக தங்கிக்கலாங்கிறது அவங்களுடைய கான்செப்ட். நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க நாங்கள் தங்கின இடம் எப்படி இருந்ததுன்ட்டு. பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. இதே மாதிரி அக்கமடேஷனில் வந்து இந்த ப்ரைஸுக்கு கிடைக்குமானா சத்தியமாக கிடைக்காது. 4 நாள் நாங்கள் தங்கியிருந்தோம். ஒரு நாளைக்கு 750 rupees பார்த்தாலுமே 750 rupeesக்கு இந்த மாதிரி 1 அப்பார்ட்மெண்ட் ரெசார்ட்டில் வந்து தங்கிறதுக்கு எங்கேயுமே கிடைக்காது. இது வந்து முழுக்க அவங்க ப்ரொமோஷனல் ஆஃபராக கொடுத்தனால தான் எங்களால் அவைல் பண்ண முடிஞ்சுது.
கர்மா ராயல் பாம்ஸ் ரெசார்ட் எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் பென்னலிம்ங்கிற ஏரியாவில் இருக்குது. நம்ம எப்படி அங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மர்கானுக்கு ட்ரெயின் டிக்கெட் பண்ணி புக் பண்ணி போகணும். பட் எங்கே லக்கோ இல்லாட்டி பேட் லக்கோ ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் லேட்டு. நாங்கள் ஹுப்ளியில் போய்ட்டு அங்கே டிரான்சிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெயினில் காலையில் 8 மணிக்கு கோவாக்கு புக் பண்ணியிருந்தோம் மர்கானுக்கு. எங்களுக்கு நேரத்துக்கு 8 மணி நேரம் ட்ரெயின் லேட்டுங்கிறனால நாங்கள் கேப் பிடிச்சி தான் போனோம். நாங்கள் டேரெக்டாக போயிட்டோம். நீங்கள் வந்து ட்ரெயினில் போகிறீங்கன்னா கோவாவில் உள்ள மர்கான் போயிட்டு அங்கேருந்து கேப் பிடிச்சி நீங்கள் வந்து கர்மா ராயல் பாம் ரெசார்ட்டுக்கு பென்னலிம்க்கு போய்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஒரு 500 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா கோவா கொஞ்சம் காஸ்ட்லிங்க, டூரிஸ்ட் ஏரியாங்கிறனால 500 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களை மர்கான் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கர்மா ராயல் பாம்ஸ் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே போன உடனே என்ன நடக்குதுன்னா எங்களுக்கு வந்து ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களோட செக்இன்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே இருந்தது. அதுக்கப்புறம் ரூமில் கொண்டு போய் எங்களை விட்டாங்க. ரூம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ஒரு 1 BHK அப்பார்ட்மெண்ட் மாதிரி. அதில் வந்து ஒரு ஹால் மாதிரி ஒரு ஏரியா இருந்தது. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக வேண்டி டைனிங் ஏரியா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் ஒரு மினிமல் குக்கிங் பண்ணிக்கிறதுக்காண்டி, குக்கிங்னா நூடுல்ஸ் எல்லாம் வந்து ஹாட் வாட்டர்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு மினிமல் குக்கிங் ஏரியா இருந்தது. அதுக்கப்புறம் டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவே இருந்தது. நீங்கள் வீடியோவில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் தங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு குயின் சைஸ் பெட் வச்சுருந்தாங்க. அதில் 3 பேர் தாராளமாக நல்லா தூங்கிக்கலாம். அது போக முன்னாடி ஹாலில் ஒரு சோஃபா இருந்தது, அதுலேயுமே நம்ம தூங்கிக்கலாம். அக்கமடேஷன் வந்து செம்மையாக இருந்தது. 24 மணி நேரமாக அவங்க ஏசி ஆன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. நல்லா கூலாக நல்லா வெக்கேஷனை என்ஜாய் பண்ணதுக்கு இந்த அனுபவம் வந்து இந்த கர்மா ராயல் பாம்ஸில் அவங்க கொடுத்த ப்ரொமோஷன் ஆஃபர் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகேங்களா? எதனால இந்த ப்ரொமோஷன் ஆஃபருங்கிறதே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எங்களோட அனுபவம் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லிட்டேன். பக்கத்தில் சுற்றி பார்க்குறதுக்கு என்னென்ன ஏரியாலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு 3 பீச் இருக்குங்க. இது வந்து இருக்கிறது ஃபுல்லுமே சவுத் கோவா. அதனால வந்து பார்ட்டி கல்ச்சர்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. அதெல்லாம் நார்த் கோவாவில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. பக்கத்தில் நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு என்னென்ன ஏரியாலாம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து வர்க்கா பீச் இருந்தது. அதுக்கப்புறம் பெனலியம் பீச் இருந்தது. அதுக்கப்புறம் கொல்வா பீச் இருந்தது. இதெல்லாம் சுற்றி பார்க்கணும்னா நீங்கள் கேப்லாம் பிடிச்சி போக வேண்டாம். ரிசார்ட்டுக்கு டேர் ஆப்போசிட்ல வந்து ரெண்டட் பைக்ஸ்லாம் கிடைக்குது. ஒரு நாளைக்கு 500 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் இதெல்லாமே சுற்றிக்கலாம். இது போக உங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் ஏரியா சுற்றி பார்க்கணும் ஆசை இருந்ததுன்னா அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட இருக்கிற கபோ டி ராமாங்கிற ஒரு ஏரியாவுக்கு போகலாம். அங்கே அதுவுமே சூப்பராக இருந்தது. போகிறதுலாம் காட்டு விளையாட்டு போகும். அந்த பைக்கில் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரியலி ஏவ்சம். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு சுற்றி பார்க்க ஏரியா. சப்போஸ் உங்களுக்கு இதே மாதிரி அவங்களுடைய ப்ரொமோஷன் ஆஃபர் கிடைக்குது, நீங்கள் கோவா போகிறீங்கன்னா இந்த ஏரியாவெல்லாம் நீங்கள் வந்து சுற்றி பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மெயின் பாயிண்ட்டுக்கு நான் வரேன். அவங்க கொடுக்குற ஹாலிடே இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தர். ஏன்னா அவங்க வந்து இந்த இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்களே, இந்த ஆஃபர் இந்த மெம்பர்ஷிப்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு வந்து அவங்களோட இன்னொரு ஹை கிளாஸ் ரெசார்ட்டான கர்மா ஹைத்தி மஹால்ங்கிற இன்னொரு ரெசார்ட் கூட்டு போனாங்க. அதோட அட்மாஸ்பியரை பார்த்து நாங்களாம் மிரட்டோம். நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். நாங்கள் இது வரைக்கும் அதே மாதிரி ஒரு லக்ஸரி ரெசார்ட்டாக பார்த்ததில்ல. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சலாம் போய் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ஹை கிளாஸான இதில் தான் அவங்களோட மெம்பர்ஸுக்கு வந்து தக்கிறதுக்கு வந்து அவங்க அக்கமடேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு ட்ராவலர் ஃபேமிலியோட அடிக்கடி வருஷத்துக்கு ஒரு தடவை அப்ராடுக்கெலாம் ட்ராவல் பண்ணுறீங்க, இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறீங்க, நாங்கள் லக்ஸரியாக தான் தங்குவோம், அடிக்கடி ஹாலிடே இது பண்ணுறோம் அப்படின்னா வெளியில் போயிட்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 20-25 ரூபா கொடுத்து போகிற ரெசார்ட்டை வந்து உங்கள் மெம்பர்ஷிப் மூலமாக நீங்கள் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு 1 வீக் இயர்லி அவைல் பண்ணிக்கலாம். 25 வருஷம் கிட்ட வந்து அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க. நீங்கள் அங்கே போக அந்த ஆஃபர் வந்து என்ன ப்ரைஸு ஒவ்வொரு நாளுக்கு வந்து ஆஃபர் மாறுது போல். அன்றைக்கி என்ன ஆஃபர், உங்களுக்கு அதில் என்ன ஸ்பெஷல் ஆஃபர், அதில் அவங்களால எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் அடிக்கடி ஹாலிடேஸ் போகிறீங்க, நல்ல லக்ஸரி இதில் பண்ணி அந்த ஹாலிடே லக்ஸரி ரெசார்ட்லாம் தங்கி அந்த ஹாலிடேவில் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த அவங்க கொடுக்குற அந்த மெம்பர்ஷிப் வந்து உங்களுக்கு ரியலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் என்னைக்காச்சும் தான் ட்ராவல் பண்ணுறீங்க, அதுமாதிரி நார்மல் ஹோட்டலில் இது பண்ணிட்டு சுற்றி பார்க்குறதுக்கு தான் எனக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேளை இந்த ஆஃபர் செட் ஆகாமல் இருக்கலாம். பட் ரியலி ஹாலிடேவை என்ஜாய் பண்ணி லக்ஸரியாக செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுற ஆஃபர் வந்து ரியலி ஒர்த்து. ஓகேங்களா? இதுதாங்க இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதை ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதெல்லாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கேர்கே ஃபேமிலிக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். தொடர்ந்து எங்கள் சேனலில் இணைஞ்சிருக்கேன். பல நல்ல வீடியோஸ் உங்களுக்காண்டி வர இருக்கிறது. மீண்டும் வேற ஒரு வீடியோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, சொல்கிறேன். பாய்.